குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்கள்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஓகே, எல்லாம் சிறப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாவ்! இப்ப நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ட்ரைனிங் ரிலேட்டடா லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆ, பல பேர் முடிச்சிருப்போம். எஃப்எஸ்எஸ்ஐ ட்ரைனிங் வந்து முடிச்சிருப்போம். ஏன்னா முடிச்சா தான் அடுத்து வந்து ஃபர்தரா நம்ம ஆர்டர் போட முடியும். வி ஆர் ஆல் அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இல்லையா எல்லாருமே. ஸோ அத வந்து தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நியூவா வந்திருப்பீங்க. நியூவா வந்திருப்பீங்க இன்னும் எஃப்எஸ்எஸ்ஐ ட்ரைனிங் முடிக்காம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆ, அடுத்து சில கிரிட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணா தான் நம்ம வந்து பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அது ஸோ அதனால இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஆர்மி ஸ்டாஃப் நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட் ரிலேட்டடா நம்மளுடைய நியூட்ரலைட் வர்றதுனால கண்டிப்பா இந்த எஃப்எஸ்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆல் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அது இல்லாம பண்ண முடியாது. கத்துக்கிட்டவங்க அது ஆல்ரெடி பண்ணவங்க ஓகே. என்ன இன்னும் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வர போறாங்க. அவங்களுக்கு கைட் பண்றதுக்கும் ஸோ பண்ணாம இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் மூலமா கத்துக்கிட்டு நீங்க இமிடியேட்டா பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். அதுக்கு இப்ப நம்மள்ட்ட என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 சிஸ்டத்துல லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப சார் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்க ஒரு சிஸ்டத்துல பார்த்துட்டு ஒரு இதுல கேட்டுட்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லேப்டாப் இருக்கவங்க மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல 2 மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட். மத்தவங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருமே 5 வருஷத்துக்கு பண்ணி வைக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இதெல்லாம் போய் நம்ம கவனச்சிதல் இல்லாம ஒரு ஃபோக்கஸா அடுத்து எடுத்துட்டு போறதுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ ஃபுல்லா எஃப்எஸ்எஸ்ஐ ட்ரைனிங் பத்தி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அன்டில் ஃப்ரம் கோயம்புத்தூர் மிஸ்டர் எலில் சார். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். வெல்கம் சார். வெல்கம் ஆன் தி விர்ச்சுவல் ஸ்டேஜ். எல்லாருக்குமே உற்சாகமான காலை வணக்கம் ஏவியோஸ். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா, ஆம்பேல வாங்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னும் பொழுது ஸோ எஃப்எஸ்ஐ வந்து சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துருக்கணும் சரிங்களா. ஸோ அந்த எஃப்எஸ்ஐ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த முன்னாடி இருந்த அப்பைன்னு எல்லாருமே எடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ நியூவாக எடுக்காக இன்னும் யாரும் எடுக்கலையோ ஸோ அவங்களுக்கான ஒரு செஷன் தான் இது. ஸோ அதுக்கான லிங்க் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அந்த எஃப்எஸ்ஐ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்குள்ள போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு அந்த எஃப்எஸ்ஐனுடைய லிங்க் காப்பியை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் எல்லாரும் நீங்கள் சேட்டில் நான் போடுறேன். இப்போ இந்த எஃப்எஸ்ஐனுடைய லிங்க் எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த செக்லிஸ்ட் காப்பி. ஸோ யார் நேமில் அப்ளை பண்ண போகிறோம், ஏபிஓவை ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா. சாஃப்ட் காப்பி தான். ஸோ அது வந்து நீங்கள் எதிர் மொபைலில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. சிஸ்டத்தில் பண்ணும்பொழுது நீங்கள் எடுத்து டெஸ்க்டாப்பில் எங்கே சேவ் பண்ணிக்கணும். அதே போல் பேன் கார்டு, ஆதார் என்ன டாக்குமெண்ட்டோ அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து டெஸ்க்டாப்பில் வச்சுங்க. மொபைலில் பண்ணுறீங்கன்னா நோ இஷ்யூ. ஸோ அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த டைமில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்ததான் உங்களுடைய வார்டு என்ன, நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா வார்டு வரும். அந்த வார்டை வந்து நீங்கள் என்ன வார்டு அப்படின்றத தெரிஞ்சு வச்சிங்க. அப்புறமா சார் சொன்ன மாதிரி 500 ருபீஸ் 5 வருஷத்துக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா கடைசி அந்த பேமெண்ட் அந்த அதுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக போகும்பொழுது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏன்னா முக்கியமாக அந்த வார்டு. அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியனுடைய ஐடி கார்டு கூட இருக்குது சரிங்களா. ஸோ இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. சில சமயங்களில் நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கோங்களே எல்லாருக்குமே இருக்கும். அது ஐடி கார்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ தட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணும்பொழுது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆம்பேலேருந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய நேமில் லாகின் பண்ண பிறகு உங்கள் அக்கௌண்ட் வரும். அந்த இடத்துல டாக்குமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏடிஎஸ்பி இ கார்டு அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இது பழசு தான், பழைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. புதிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருமே மெயிலில் வந்துருக்குது. எல்லாருக்குமே ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ஏடிஎஸ்எல் ஜாயின் பண்ண பிறகு ஏபிஓ ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு மெயில் காப்பி வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்து இது இருக்கும் இது சரிங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல போயிட்டு இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. ஸோ இதுவுமே ஒரு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் அவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா. ரிவர்ட் ஆகாது சரிங்களா. வாங்க லைவ் ஸ்க்ரீன் போவோம். ஸோ இதுதான் எஃப்எஸ்ஐனுடைய வெப்சைட் தெரிஞ்சிருக்கு. நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் போட்டு பாருங்க. அதான் லிங்க். இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் போக முடியும். ஸோ இது வந்து என்ன அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா. இந்த பேஜ் இதை கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்க ரெண்டாவதாக இருக்குது அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் /ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடணும். ஓகே. ஸோ அடுத்ததா ஜென்ரல்
அடுத்தது என்ன பண்ணுங்க, ஜெனரல் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அ ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட். ஸோ இதில எல்லா இந்தியாவுல இருக்கிற எல்லா ஸ்டேட் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னும் பொழுது, யாரெல்லாம் தமிழ்நாடு இருக்கீங்களோ, தமிழ்நாடு நீங்க சூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க வந்துட்டு வேற ஸ்டேட் இருந்தா, வேற ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் பண்ணியிருப்பீங்க தமிழ்நாடு. ஸோ இது கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் ரீட்டெய்லர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். 2வது மேனுஃபேக்சரர், ட்ரேட் ரீட்டெய்லருக்கு. அதில பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கீழ வரணும். முக்கியமா பாருங்க, அப்படியே பிடிஎஃப் ஃபைல் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா. ஸோ கீழ வரும்பொழுது ரீட்டெய்லர் அதில போயிட்டு டர்ன் ஓவர் அப் டூ 12 லேக்ஸ். அது 3வது கடைசியா கீழ இருக்கிறது. 20,00,000 இல்ல 12,00,000. டர்ன் ஓவர் வந்து அப் டூ 12 லேக்ஸ். உங்களுடைய ஆண்டு வருமானம் 12,00,000க்கு கீழ இருக்கு அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணணும். ரீட்டெய்லர்ல பாத்துங்க எல்லாரும். ஸ்டேட்ட செலக்ட் பண்றோம். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு ட்ரேட் ரீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா அதுல வந்து ரீட்டெய்லர் இருக்கும். ஸோ அந்த ரீட்டெய்லர்ல பிளஸ் பட்டன் இருக்கும் அது. ஸோ இந்த பிளஸ் பட்டன நீங்க கிளிக் பண்ணும்பொழுது அதுல ஒரு ட்ராப் டவுன் வரும். அதுல போயி ஸோ நீங்க வந்து டர்ன் ஓவர் அப் டூ 12 லேக்ஸ் பெர் ஆனம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இத கிளிக் பண்ண பொழுது உங்களுக்கு அடுத்ததா ஸோ இந்த மாரி பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல ரெட் கலர்ல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க் மாரி. யூ ஆர் எலிஜிபிள். கிளிக் ஹியர் டூ ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் அப்படின்னு வரும். டீடைல்ஸ் இதுதான் வரும். சரிங்களா? ஸோ இதுல அப்ளிகன்ட்டோட பேர், ஃபுல் பேர். ஸோ யார் வந்து ஆம்பேல இங்க ஏபிஓ ஜாயின் பண்ணியிருக்கோம் அவருடைய பேர். ஆஸ் பெர் ஐடி ப்ரூஃப்ல என்ன ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? குடுத்து அது மாரி அந்த நேம் மாரி பண்ணிக்கங்க. டெசிக்னேஷன்ல இண்டிவிஜுவல் ஆப்ஷன செலக்ட் பண்ணணும். 2வது. அப்ளிகன்ட் டீட்டெயில்ல முதல்ல அப்ளிகன்ட் டீட்டெயில்ல நேம் ஃபில் பண்ணுங்க. டெசிக்னேஷன்ல இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லா டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஃபில் பண்ணணும். அட்ரஸ் வந்து நம்ம ஸ்டேட் ஆல்ரெடி தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால அது வந்துரும். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் அடுத்ததா. இது அட்ரஸ்ல கம்ப்ளீட்டா டைப் பண்ணணும். ஒன்லி டோர் நம்பரோ இல்ல ஸ்ட்ரீட் நம்பரோ கம்ப்ளீட்டா டைப் பண்ணிடுங்க. எக்ஸெப்ட் டிஸ்ட்ரிக்ட் இல்லாம மீதி கம்ப்ளீட் அட்ரஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா டைப் பண்ணிடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்றேன். அடுத்ததா சப் டிவிஷன் வரும். சப் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல அட்ரஸ் அதுக்கப்புறமா ஸ்டேட் இருக்கும் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்களோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணணும். நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்க என்ன ஊரோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க. சப் டிவிஷன் சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நெறைய பிளாக் இருக்கு, வார்டு இருக்கு. சரிங்களா? கோயம்புத்தூர் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன். அதனால வந்து வார்டு இருக்கு மெயினா. ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்க முனிசிபல் கார்ப்பரேஷன் அங்கெல்லாம் வார்டு வரும். ஸோ அந்த வார்ட நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் தவறுதலா வேற ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு போயிடும். வேற ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு. அவங்க ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல ரிவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால உங்களுடைய வார்டு என்ன அப்படின்னு பழைய வார்டு இருக்கும். ஸோ அந்த வார்ட நீங்க கரெக்ட்டா ஸோ என்னுடைய பழைய வார்டு பார்த்தீங்கன்னா 62 சரிங்களா? ஸோ நான் இருக்கிற ஏரியாவுல. ஸோ இத வந்துட்டு இந்த வார்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எய்தர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இல்லன்னா வந்து வாட்டர் டாக்ஸ் பில் இருக்கும். சரிங்களா? இல்லன்னா நீங்க வோட்டர் போட்டிருப்பீங்களே அது அது தெரியும். ஸோ எலக்ஷன் போடும்போது அந்த வார்டு என்னன்றது. ஸோ இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். என்னது வோட்டர் ஐடியில அ வாட்டர் டாக்ஸ்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். இதுல வந்து வார்டு உங்களால பார்க்க முடியும். இல்லன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அத நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, வில்லேஜ்ல வார்ட் செலக்ட் பண்ணா இந்த வார்டு கரெக்ட்டா இந்த இடத்துல வந்துரும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வார்டு இல்லாத நெறைய இடம் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னூர் பிளாக்ன்னு இருக்கு. ஸோ இங்க வில்லேஜ்ல அது வராது. அப்போ என்ஏ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். என்னது? ஸோ இங்க பிளாக் ஏதாச்சும் நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க பிளாக் கிளிக் பண்ணியிருந்தா வால்பாறை முனிசிபாலிட்டி கூட இருக்கும். ஸோ அங்க கூட எல்லாமே என்ஏ தான் வரும். முனிசிபாலிட்டி வந்தாலும் சரி, எது வந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வில்லேஜ்ல என்ஏ வரும். வார்டு இருந்தா மட்டும் தான் வார்டு செலக்ட் ஆகும். சரிங்களா? வார்டு. ஸோ நான் 62 வார்டு செலக்ட் பண்ணிட்டேன். பின்கோடு வந்து
641036. ப்ரூஃப் வேணும் சார். ப்ரூஃப் இல்லாம முகவரிக்கான அட்ரஸ் ப்ரூஃப் என்ன அட்ரஸ் இல்லன்னா, உங்க ஊர்ல என்ன நீங்க ஐடி ப்ரூஃப்ல இருக்குதோ, அந்த ப்ரூஃப இங்க அப்லோட் பண்ணணும். அதனால அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாம அத செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க என்ன ப்ரூஃப் அட்ரஸ்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ப்ரூஃப்ல பேஸ் பண்ணி நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். சரிங்களா? வோட்டர் ஐடியோ இல்ல உங்களுக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இருக்கோ, அத வச்சு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இது முடிச்ச பிறகு கீழ கரஸ்பாண்ட் அட்ரஸ். எஸ்ன்னு குடுத்தோம்னா டீட்டெயில் சேம் வந்துரும். அங்க தான் நீங்க வசிக்கிறீங்க அப்படி. இல்ல வேற எங்கேயோ வசிக்கிறீங்கன்னா, அதனுடைய அட்ரஸ வந்து நீங்க நோ குடுத்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அது ரேரா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பீங்க. இல்லன்னா நீங்க இந்த டீட்டெயிலும் குடுக்கலாம். நோ குடுத்துட்டு அதுக்கு டீட்டெயில ஃபில் பண்ணுங்க. இங்கே கான்டாக்ட் டீட்டெயில்ல உங்களுடைய மொபைல் நம்பர். ஏன்னா ஓடிபி வரும். கரெக்ட்டான மொபைல் நம்பர் குடுக்கணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் பெர்சன் நேம். கரஸ்பாண்ட் டீட்டெயில் டிஃபரெண்ட்டா இருந்தா ப்ரூஃப் தேவைப்படாது. ஒன்லி வந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்றீங்க இல்லையா? பெர்மனன்ட் அதுக்கு தான் ப்ரூஃப் வேணும். கரஸ்பாண்டன்ஸ் ப்ரூஃப் தேவை கிடையாது. அப்புறம் யூ வாண்ட் டூ அப்ளை ஃபார் எத்தன வருஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னா ட்ராப் டவுன்ல இருக்கு. 5 வருஷம் டிஃபால்ட்டா இருக்குது. மேக்ஸிமம் சார் சொன்ன மாரி 5 இயர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு முறை நம்ம போய் ரினியூவல் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. 5 இயர்ஸ் கன்டினியூவா யூ கேன் ஏபிள் டூ. ஏன்னா வருஷத்துக்கு ₹100 தான். எதுங்க பெர் இயர்க்கு ₹100 சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இது வந்து சார்ஜ் பண்றாங்க. சரிங்களா? அந்த இதுல எஃப்எஸ்ஐக்காக. அதனால 5 வருஷம் போது ₹500 தான் வரும். சரிங்களா? அடுத்ததா முக்கியமானது ஃபுட் கேட்டகரி. இங்க வந்து டிராப் டவுன்ல நெறைய கேட்டகரி இருக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு தகுந்த மாரி கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதுல ஆம்பேல ஒரு 5 கேட்டகரி மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 5 கேட்டகரி நீங்க ஃபில் பண்ணா போதும். சாட்ல போடுறேன் உங்களுக்கு. ஃபுட் கேட்டகரி போட்டிருக்கு பாருங்க. 1, 2, 6, 13 அண்ட் 14. சரிங்களா? 1, 2, 6, 13 அண்ட் 14. மறுபடியும் சாட்ல போட்டிருக்கேன். யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க வேற குரூப்ல எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த 5 கேட்டகரி வேணும். மேல இங்க ப்ராடக்ட் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வரும். டைரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஃபுட் இது அப்படின்னு இருக்கும். இந்த ஃபுட் கேட்டகரி சேவ் அண்ட் ஆட் குடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். அவ்வளவுதான். ஃபேட் அண்ட் ஆயில், ஃபேட் அப்படின்னு இருக்கு. இது 2. சீரியல் நம்பர் 2. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 6. அப்புறம் 13. One to 6, 13 and 14. 1, 2, 6, 13 and 14 சார். 5 நம்பரு. 1, 2, 6, 13, 14. இங்க எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். ஃபுட் சேஃப்டி மிட்ரா டீடைல்ஸ்ல எதுவும் ஃபில் பண்ண நீங்க அப்படியே பிளாங்கா விட்டுலாம். அதர் டீடைல்ஸ்ல இன்டென்ட் டு ஸ்டார்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு டேட்ட நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். 26/8. இன் கேஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது குடுத்துங்க. அண்ட் கீழ வந்து வாட்டர் சப்ளை எண்ணி அண்ட் எலக்ட்ரிக் பவர் இதுல வந்து நோ குடுத்துடலாம். ஐடி நம்பர் பொறுத்தவரைக்கும் யார் அப்ளிகன்ட், யார் பேர்ல நீங்க ஐடி ப்ரூஃப் குடுத்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் அப்ளிகன்ட். அவங்க நேம் தான் அப்ளை பண்ணணும். கோப்ளிகன்ட் வந்து ஒய்ஃப் கிடையாது. சரிங்களா? இல்ல ஒய்ஃப் ஜாயின் பண்ணியிருந்தா அப்ளிகன்ட் வந்து கோப்ளிகன்ட்டா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு. யார் வந்து மெயின் அப்ளிகன்ட்டா போட்டிருக்கீங்களோ, அவங்கள தான் நீங்க இது அவங்க நேம்ல தான் இது எல்லாமே டீட்டெயில் ஃபில் பண்ணணும். நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வேற விஷயம். பட் இப்போ யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் அப்ளை பண்ணணும். அடுத்ததா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். பண்ணீங்கன்னா எல்லாரும் நம்ம ஃபுட் கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த லிஸ்ட் காட்டும். கரெக்ட்டா இருக்கான்னு ஜஸ்ட் யூ கேன் கிராஸ் வெரிஃபை இட். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் 1, 2, 6, 13 அண்ட் 14 அதாவது 5 ஐட்டம்ஸ் வந்து வி ஹேவ் ஆடட். சரிங்களா? அது கரெக்ட்டா இருக்கான்னு ஜஸ்ட் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட். அதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் இது வந்து எஃப்எஸ்ஐக்காக பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்காக ஒரு பேஜ் தான் இது. சைன் அப் டீடைல்ஸ் அப்படின்னு. பிரைமரி கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடி அகைன் நீங்க என்ன குடுத்தீங்க அது மொபைல் நம்பர் பிலாங் டுல டிராப் டவுன் வரும் நெறையா. இது வந்து செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. பிரைமரி கான்டாக்ட் டீடைல்ஸ். செகண்டரி இருக்கு. அது வந்து உங்களுடைய விருப்பம். குடுக்கலாம், இல்லன்னா விட்டுடலாம். சரிங்களா? இட் இஸ் ஆப்ஷனல். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் சேம் என்ன குடுத்தீங்களோ அதே தான் குடுக்கலாம்.
ஸோ எடிட் பண்ணிக்கலாம். நீங்க பேக் போயிட்டு மறுபடியும் அப்படி தான் வரணும். ஸோ இங்க எடிட் பண்றதுக்கு சேஞ்சஸ் அட்ரஸ் அப்படின்னா, ஸோ நீங்க இந்த பேஜ்லேருந்து அப்படியே நீங்க இது பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு, ஸோ நீங்க அப்படியே அதுலேருந்து தான் முடிச்சுட்டு வரணும். ஸோ இங்க ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அதனால நீங்க இது முடிக்கலன்னா, ஸோ தட் நீங்க பேக் போயிட்டு கரெக்டான டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இங்க லாகின் ஐடி ஒண்ணு நம்பர் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லாகின் நம்பர வந்து ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதேபோல பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கங்க. ஆம்பேல நம்ம எப்படி நீங்க ஏபிஓ ஜாயின் பண்ணும்பொழுது பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். சரிங்களா? ஸோ அதேபோல உங்களுடைய ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ அந்த பிரகாரம் நீங்க உங்களுடைய பாஸ்வேர்ட செட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி டைப் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கோடு வரும் மொபைலுக்கு. எல்லாருக்குமே. இமெயில் ஐடிக்கு வரும், மொபைல் நம்பருக்கு வரும். பாஸ்வேர்ட் செட் பண்ணி கேப்ச்சா என்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கான சைன் அப் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துரும். ஸோ இது இமெயில்ல உங்களுக்கான இந்த ஒரு டீட்டெயில் இந்த நம்பர் இருக்கு இல்லையா? லாகின் ஐடி. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இமெயில்ல உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததா நீங்க ஓகே அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அந்த எஃப்எஸ்ஐ பேஜுக்குள்ள போயிடும். ஸோ நீங்க இப்பொழுது நான் சொன்ன அந்த ஃபோட்டோ இந்த பார்ட் இந்த இடத்துல தான் வருது. ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், ஐடி ஆம்பியனுடைய ஐடி கார்டு. ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் பண்ணணும். இங்க சூஸ் ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்க மாரி ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஸோ குடுக்கலாம். ஸோ ஆதார்ல இருக்கிற ப்ரூஃப குடுத்துட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேணும்னா குடுக்கலாம். இல்லைன்னா எப்பயுமே நம்ம வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் இதுல வந்து நீங்க என்ன பேர்ல பண்ண போறீங்களோ அந்த பேருக்கு தான் ப்ரூஃப் குடுக்குறோம். இட் இஸ் வேலிட் தான். தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தாலும் வேலிட் தான். நோ இஷ்யூ அட் ஆல். ஸோ நீங்க என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபே குடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. நோ இஷ்யூ. உங்களுக்கு எதனா டவுட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றது எல்லாமே அந்த பேஸ்ல அங்கருந்து தான் இஷ்யூ பண்ணுவாங்க. கேட்கும்பொழுது அது அங்க தான் சார் இருக்கு அப்படின்னு நீங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இன்கேஸ் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் ரிவர்ட் வந்தா தான் சம்டைம் கேட்பாங்க. அதர்வைஸ் வந்து அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இங்க ஃபோட்டோவ சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டுங்க. செலக்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா எழில் என் பேர் இந்த ஃபோட்டோ வந்தாச்சு. இங்க அப்லோட் அப்படின்னு பட்டன கிளிக் பண்ணணும். இங்க வியூ ஆர் டெலீட் இப்படின்னு மாறணும் எல்லாத்துக்கும். அப்பதான் வந்து டாக்குமெண்ட் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க நெக்ஸ்ட் ஐடென்டி ப்ரூஃப். ஐடென்டி ப்ரூஃப்னா ஐடி ப்ரூஃப் மட்டும் தான். பான் கார்டு. ஒன்லி ஃபோட்டோ இருக்கிற ஐடி ப்ரூஃப். லைக் பான் கார்டு இருந்தா கூட போதும். நீங்க நம்ம ஆதார் இருக்கு எல்லாருக்குமே அப்படின்னா, அந்த ஆதார நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு இருக்குன்னா, அதிலேயே எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க அந்த ஆதார் ஃபைல நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டு போட்டுட்டு நீங்க அப்லோட் அப்படின்னு பட்டன கிளிக் பண்ணணும். ஸோ இங்க ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ எனி அதர் டாக்குமெண்ட் இருக்கும். இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். சேம் நீங்க ஆதார் தான் நம்ம குடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த ஆதார நீங்க மறுபடியும் அகைன் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ மேல இங்க டாக்குமெண்ட் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அது மாரி போயிட்டு நீங்க அப்லோட் குடுத்தீங்கன்னா, அப்லோட் ஆயிடும். அடுத்ததான் அதர் டாக்குமெண்ட்ல போயிட்டு, நான் சொன்ன ஆம்பேனுடைய ஐடி கார்டு ஏதாச்சும் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, ஸோ நீங்க எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். நெறைய இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் பிரெமிசஸ், ஹெல்த், என்ஓசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ஓசி, முனிசிபாலிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எனி அதர் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி கீழ ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஃபில் பண்றதுக்கு. என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு. ஆம்பே ஐடி கார்டு டைப் பண்ணிட்டு நீங்க ஸோ தட் நீங்க ஆம்பேனுடைய
டிஜிட்டல் ஐடி கார்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க இது பண்ணிட்டு அப்லோட் குடுத்துடலாம். ஸோ இது முடிச்சிருப்பீங்க. ஸோ இது முடிச்ச பிறகு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு, சரிங்களா? ஆன்லைன்ல பேமெண்ட் இந்த செக் லிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட். ஸோ 2 ஆப்ஷன் வருது. ஸோ நீங்க எந்த ஒரு கேட்வே யூஸ் பண்ணிட்டு, இங்க அமௌண்ட் எவ்வளோ வரும்னு வரும். அப்புறம் பே நவ் குடுக்கணும். நீங்க வந்து பே பட்டன கிளிக் பண்ணணும். சரிங்களா? பே பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மொபைல் மறுபடியும் இது கரெக்ட்டா அப்படின்னு கேட்கும். சரிங்களா? ஓகே குடுத்தீங்கன்னா அப்படின்னா, மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ மொபைலுக்கு ஓடிபி வந்த பிறகு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேமெண்ட்க்கு போயிடும். எல்லாரும் யுபிஐ வச்சிருக்கலாம். நீங்க எது வேணுமோ நீங்க அப்படியே மொபைல்ல பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ யுபிஐ எல்லாமே வரும். கார்டு இருக்குது. அப்புறம் நெட் பேங்கிங் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ எது கன்வீனியன்ட்டோ நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அத குடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் முடிச்சுட்டீங்க, பே பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் ஒண்ணு காப்பி வரும் உங்களுக்கு. சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு காப்பி ஒண்ணு வந்து வரும். ஸோ எல்லாமே நீங்க பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணணும். மொபைல் ஓடிபி வரும். ஓடிபி குடுத்துட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய பேமெண்ட் என்ன வேணும் ஆர்டர் போடும்போது என்ன வரும்? அதே மாரி தான். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அது வரும். குடுத்து பேமெண்ட் முடிச்சுக்கலாம். ஸோ இது முடிச்ச பிறகு, ஸோ நீங்க வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆம் மெயிலோ இல்லன்னா வந்து எஸ்எம்எஸோ அப்படின்னு வரும். ஆக்சுவலா சர்டிஃபிகேட் இஷ்யூட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லாமே பண்ணி பேமெண்ட் முடிச்ச பிறகு, ஸோ இந்த மாரி சர்டிஃபிகேட் வரணும் எல்லாருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸு, அட்ரஸ், உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் எல்லாமே குடுத்துட்டு, இந்த காப்பி வரணும். இந்த காப்பி வந்தா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வரலன்னா நீங்க எல்லாரும் ரெஸ்பெக்டிவ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்க அப்ளிகேஷன நீங்க வந்து வாங்கணும். சரிங்களா? இப்போ நீங்க சர்டிஃபிகேட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்தாச்சு இல்லையா? ஸோ இங்க அந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ஆம்ப் வெப்சைட்ல அப்டேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க அந்த பிடிஎஃப் ஃபைல் குடுத்தோம் இல்லையா? அந்த பிடிஎஃப்லயே இருக்கு. அப்டேட் எஃப்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். உங்க நேம கிளிக் பண்றீங்க. உங்க நேம்ல டிராப் டவுன் வரும். இங்க கீழ போனீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இது பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இங்க போனீங்க அப்படின்னா, டீட்டெயில், பப்ளிக் அண்ட் நாமினி இருக்கு. டாக்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கு. கிளிக் பண்ணணும். கீழ வந்தீங்க அப்படின்னா, நீங்க ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் எஃப்எஸ்ஐ இருக்கு இல்லையா? இது கிளிக் பண்ணணும். அது இல்லாம இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா, பான் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. இங்க பாருங்க. நீங்க எல்லாருமே பிசினஸ் பண்றீங்க. சரிங்களா? மறக்கலாம் யாரெல்லாம் பான் கார்டு இன் கேஸ் யாராச்சும் அப்டேட் பண்ணல அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பான் கார்ட இங்க அப்டேட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கமிஷன் வாங்குறீங்க. உங்களுடைய இன்கம் 15,000 ஃபைனான்ஷியல் இயர் கிராஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பான் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால யாராச்சும் மிஸ் அவுட் ஆயிருந்தா, அத நீங்க பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த எஃப்எஸ்ஐ அப்டேட் பண்றதுக்கு, இந்த எஃப்எஸ்ஐ ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன்ல அப்ளைட், ரிஜிஸ்டர்ட் இருக்கு 2 ஆப்ஷன். சரிங்களா? இந்த அப்ளை ரிஜிஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அப்ளை பண்ணோம் இல்லையா? இத பண்ணி ஒரு QR கோடோட ஒரு டாக்குமெண்ட் வந்தது. அதான் அக்னாலஜ்மென்ட் காப்பி நம்பர். அந்த நம்பர நீங்க இங்க வந்துட்டு நீங்க அப்ளைட் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு, அந்த நம்பர், அதுக்கான டேட், அப்ளை பண்ண டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அந்த காப்பி அப்லோட் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிட்டா நம்ம வந்து நீங்க இப்ப அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் ஆம்வேல இருக்கும். சரிங்களா? எஃப்எஸ்ஐ பண்ணாம இருக்கிறதுக்கும், நான் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கும் இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். உங்களுக்கு மெயில்லேருந்து வரும். இல்லன்னா நீங்க லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அத எடுத்துட்டு வந்து இங்க சேம் அப்ளைட் ஆப்ஷன ட்ராப் டவுன்ல கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர்ட் மாத்திட்டு, அதுக்கான நம்பர் மாறி இருக்கும். அதுக்கான டேட்டு, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்கும். எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க அத அப்லோட் பண்ணிட்டு, சேவ் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா டன் முடிஞ்சுது. இவ்வளவுதான் பண்ணணும். சரிங்களா? நான் முன்னே சொன்ன மாரி யாருக்கெல்லாம் ஆம்பேனோட ஐடி கார்டு இல்ல அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. ஏடிஎஸ்பி கார்டுன்னு இருக்கும். இந்த ஏரோ பார் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துரும் உங்களுக்கு. டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டாக்குமெண்ட் செக்ஷன் சேம் பர்சனல் டீடைல் போடுறோம் இல்லையா? அது கீழயே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஒன்ஸ் நீங்க நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும்ல எஃப்எஸ்ஐ. ஸோ அப்லோட் பண்ணாலும் இங்க வந்து சேவ் ஆயிடும். நீங்க ஓப்பன் பண்ணி இங்க பார்த்துக்கலாம். ஸோ அதேபோல சில டைம் அந்த ஃபார்ம் வந்து ரிவர்ட் ஆகுது அப்படின்னா, அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே லாகின் பண்ணி பார்க்க முடியும். எப்படி பண்றது அப்படின்னா, லாகின் ஃபார் குட் பிசினஸ்ன்னு இருக்கும் மேல. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்லையா? அந்த நம்பர், அக்னாலஜ்மென்ட் நம்பர் இருக்குல்லையா? அந்த நம்பர், அப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ எல்லாமே கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க ரெஃபரன்ஸ் நம்பர் குடுத்து நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ்
கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்குள்ள வரும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் வரும். அதில் தான் போய் பார்க்கணும். சம்டைம் நீங்கள் இஷ்யூ ஆயிடுச்சுல சர்டிஃபிகேட் சில டைம் வந்து மெயிலில் வராது. ஸோ உள்ளே போய் லாகின் பண்ணி எடுக்கணும். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். சரிங்களா, இஷ்யூடு அப்படின்றது. சரிங்களா, இப்போ ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் போய் பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல கீழே எங்கள் ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ டீட்டெயில் இருக்கும். ஸோ இங்கே போய் விசிட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்க முடியும். இங்கே போயிட்டு ப்ரொசீட் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரிமார்க் கொடுத்துக்கோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரீசனை மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே வா ப்ரொசீட் பண்ணணும்னு கேட்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் நீங்கள் ஃபில் பண்ணீங்க இல்லையா அதுக்குள்ளே எல்லாம் போகலாம். இன்கேஸ் அதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இப்போ தான் எடிட் ஆப்ஷன் வரும். தப்பாக நீங்கள் எதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் ஆப்ஷனுக்கு அவர் ரிவர்ட் பண்ணால் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் ஸோ இதில் போய்ட்டு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆம்பே ஐடி கார்டு அட்டாச் பண்ணலாம் இல்லைனா வேறு ஐடி ப்ரூஃப் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்துடும். எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் போய்ட்டு சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. care@amway.com அண்ட் கால் சென்டர் 08043516600. இன்னொரு நம்பர் 08035276600. சரியா, இந்த 2 நம்பர் இருக்குது. மண்டே டு சாட்டர்டே 10 to 6:30. சரிங்களா, இதில் கால் சென்டரில் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை care@amway.com இல்லை ஸ்டோரில் வரீங்க அப்படின்னா எங்கிட்ட கேளுங்க, உங்கள் அப்ளைன் கிட்ட கேளுங்க, அக்கௌண்ட் மேனேஜர் கிட்ட கேளுங்க, சப்போர்ட் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதுக்கு மட்டும் இந்த கால் சென்டர் இது மட்டும் தேவையில்லை. உங்களுடைய பிஸ்னஸ் சப்போர்ட்டுக்கு எது இருந்தாலும் நீங்கள் யூ கேன் ரைட் இட். உங்களுடைய குரூப்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்யூனிட்டியில். அதை தவிர்த்து ஏதாச்சும் சார் சொன்னாங்கன்னா ஆம்பேயை கான்டாக்ட் பண்ணணும். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் எழுதுனா போதும். ஸோ உங்களுக்கு அஃபிஷியலாக மெயிலிருந்து ஒரு ரிப்ளை வரும். சரிங்களா, கால் சென்டரில் தமிழ் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் பெங்காலி அந்த மாதிரி தான் இருக்குது, ஹிந்தி. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் இருந்துக்கிறவங்க நீங்கள் கால் சென்டர் பேசிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் care@amway.comக்கு ஸோ நீங்கள் தமிழ்லேயே கூட மெயில் எழுதலாம். ஸோ தட் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. care@amway.comக்கு நீங்கள் தமிழ்லேயே கூட கண்டென்ட் போட்டிங்கன்னா ஸோ அந்த தமிழ் பர்சன் இருப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை எங்களை வந்து நீங்கள் ரீச் ஸ்டோருக்கு யாராவது பக்கத்தில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரில் வந்து கேட்டுக்கலாம். சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, கும்பகோணம், ஒசூர், ஸோ இங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குது. திருச்சி, ஸோ இங்கெல்லாம் வர முடியுங்க. நேராக போனீங்கன்னா நாங்கள் ஈரோடு இருக்குது. ஸோ யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சப்போர்ட் எடுத்துக்கலாம். வர முடியாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன். சரிங்களா, அதுக்கு தான் இதை நான் கொடுத்தேன். எனது ஆம்பேனுடைய அஃபிஷியல். ஸோ இதை யாராச்சும் வேணும்னா நீங்கள் அஃபிஷியலாக நம்மளுக்கு நாட் ஓன்லி எஃப்எஸ்ஐ ஆம்பே ரிலேட்டாக எதுவாக இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். சரிங்களா, பார்த்தீங்கன்னா இதான் டேஷ்போர்டு. எல்லாரும் நோட் பண்ணிங்க. உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் காப்பி வேணும் அப்படின்னும் பொழுது சரிங்களா, சப்மிட்டட் அப்ளிகேஷன் வித் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பாருங்க ரெண்டாவதா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் தான் இன்கம்ப்ளீட் இருக்கும். ஸோ நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ தட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வியூ ரிசிப்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த அப்ளை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிசிப்ட் ஓப்பன் ஆகிடும். யூ கேன் டவுன்லோட் இட். இது பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே போல் இஷ்யூடு சர்டிஃபிகேட் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இஷ்யூடுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இங்கே வந்து ரெண்டாவது ஒரு நம்பர் காட்டும், ரெஃபரன்ஸ் நம்பரில் 22 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். மெயில் வந்துடும். வரல அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போய் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, சில டவுட் போட்டுருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சாட் பாக்ஸில் படிச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வில் பி த்ரூ ஃபோன் ஆர் எனி பர்சன். வெரிஃபிகேஷன்லாம் எதுவும் வராது சார். இட்ஸ் வெரி ரேர். 99.9% வராது எதுவுமே. இன்கேஸ் ரிவர்ட் ஆச்சுன்னா தான் கேட்பாங்க, யாரும் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்களா அப்படின்லாம் கிடையாது. நான் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க யாரும். சரிங்களா, எல்லாருமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் அந்த ரூல்ஸ்க்கு நம்ம வந்து கட்டுப்படுறோம் அப்படின்றத டீட்டெயில் கிளிக் பண்ணியிருக்கோம், அது பிரகாரம் தான் பண்ணுறோம். சரிங்களா, அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபுட் கரெக்டாக இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிடும். உங்களுடைய ஃபோட்டோ சர்டிஃபிகேட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எஃப்ஓஸோ சொல்லுவோம். ஸோ மைட் பி நாளைக்கே கூட கிடைக்கலாம், இல்லைனா இட் வில் டேக் 1 or 2 days or 5 days 10 days. சரிங்களா, அவங்கள பொறுத்து தான் அது இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் வித்தின் 30 daysக்குள்ளே அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம். அதே போல் ரிவர்ட் ஆச்சு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அது வந்து வித்தின் 30 daysக்குள்ளே நீங்கள் ரீசப்மிட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை. சரிங்களா, ஸோ அதை மிஸ் அவுட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா, அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை செக் பண்ணிவிட்டு அது என்னன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க. ஃபோட்டோவோட சர்டிஃபிகேட் வரணும், அதுதான் வந்து நம்மளுடைய முதல், அதுதான் மெயினானது. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே நீங்கள் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எஃப்எஸ்ஐ ஆம்பே வெப்சைட்டில் பண்ணிவிடுங்க. அதை லேமினேட் கூட பண்ணிக்கலாம், எங்கே சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் இஸ் வேலிட் ஃபார் 5 years. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டேஷ்போர்டில் போகும். டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்னு இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ யாராச்சும் நீங்கள் அதை இன்கம்ப்ளீட் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வரும். டேஷ்போர்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இருக்கும்.
இங்கே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதே அப்ளிகேஷன் இங்கே ப்ரொசீடுன்னு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வரும். போயிட்டு அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கம்ப்ளீட் இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும். இன்கம்ப்ளீட் அப்படின்னு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் போயிட்டு அதில் கம்ப்ளீட் பண்ணணும். ஆம்வே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் சார். ஆம்வேனுடைய நீங்கள் லாகின் பண்ணீங்க, எல்லாரும் ஆர்டர் போட்டிருப்பீங்க. உங்களுடைய நேமை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் வரும். உங்கள் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும். அந்த இடத்துல போயிட்டு டேக்ஸ் ஐடி ஆர் எஃப்எஸ்ஐ அந்த இதை கிளிக் பண்ணணும். இப்போ கீழே வந்து எஃப்எஸ்ஐ ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைடு ரிஜிஸ்டர் இருக்கும். நீங்கள் அப்ளைடு தான் இப்போ பண்ணியிருக்கிறது அப்ளை தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ அப்ளைடு தான் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அப்பாயின்மெண்ட் நம்பர், டேட், இன்னைக்கு டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இதுலேருந்து 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ், டேட் மட்டும் ஒரு நாள் முன்னாடி போட்டுங்க அவ்வளோதான். அண்ட் அந்த காப்பி அப்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா சேம் அதே இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர்ட் மாற்றணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாறும், இஷ்யூ பண்ண டேட் மாறும், எக்ஸ்பைரி டேட் மாறும். அந்த காப்பி அப்லோட் பண்ணி சேவ் பண்ணணும். இவ்வளோதான். இது எல்லாமே அந்த நம்ம இப்போ பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெப்சைட்டில் போய் கூட எடுத்துக்கலாம். ஆஸ்க் ஆம்வே பேஜ் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ண மாதிரி அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயே இருக்குது, நீங்கள் எடுக்க முடியும். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் வரலன்னா அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு யூ கேன் ஏபிள் டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த லிங்க்ல போய் உள்ளே போய் பாருங்கள். இல்லைனா ஒரு 1/2 ஹவர் டைம், ஸோ 30 மினிட்ஸ் கழிச்சு அது ஒன்றும் நீங்கள் அகைன் எதை பண்ணணும்னா பண்ண முடியும். ஒரு முறை பண்ணி ஏதாச்சும் இன்கம்ப்ளீட் ஆகுதுன்னா பேமெண்ட்டில் ஸோ யூ ஹேவ் டு வெயிட் 30 மினிட்ஸ் கழிச்சு தான் யூ ஹேவ் டு அகைன் டு தி பேமெண்ட் ஏதாவது பண்ண முடியும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம டீம் சார்பாக ஒரு கிரேட் பாராட்டும் அண்ட் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சிக்மா சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கங்க. தேங்க்யூ. ஓகே சார். நன்றி.